வணக்க மக்களை, இந்த வீடியோல நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தது, லைவ்லயும் சரி வீடியோஸ்லயும் சரி அதிகமா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ அடுத்த வாரம் என்ன டாஸ்க் வரப்போகுது சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல அடுத்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரியா, நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வாரத்துல வந்து இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஒரு வித்தியாசமான டாஸ்கா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் எல்லாமே பேஸ்புக் ரீல்ஸ்ல இருந்து முதல் ஒரு 40 நாட்கள் வச்சு ஓட்டினாங்க. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, இந்த டீம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு மறுபடியும் எல்லா டீமையும் மாத்தி போட்டதுக்கு அப்புறம் நம்ம பழைய டீம் சீசன் 6 சீசன் 7 அன்புக்கரசி அவங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டாஸ்க் எல்லாத்துக்கும் வந்தாங்க, கிரியேட்டிவ் டீமா வந்தாங்க. அவங்க வந்துமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பிளான் பண்றதுக்கு. ஸோ அதனால சீசன் 6 உள்ள டாஸ்க் வந்து 2 டாஸ்க் 3 டாஸ்க் எடுத்து பண்ணாங்க. இந்த ராஜாங்கம் டாஸ்க், பொம்மை டாஸ்க் எல்லாமே சீசன் 6 உள்ளதா. ஸோ அந்த டைம் அது அவங்க அடுத்தது யோசிக்கிறதுக்கான டைம் இல்லைங்கிறனால இதை வந்து இந்த ஒரு 2 வாரத்துக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரீல்ஸ்ல உள்ள டாஸ்க்கும் கிடையாது. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 1 சீசன் 2 சீசன் 7 வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து கிடையாது. இந்த தடவை வைக்க போற டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஹிந்தி அண்ட் மராத்தியில வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வன்ட் அண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டாஸ்க். ஸோ இங்க சும்மாவே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து வீடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்வன்ட் அண்ட் மாஸ்டர் இந்த கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு சர்வெண்டா இருக்கிறவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். காலமிக்கோட சொன்னா காலமிக்கணும், கையமிக்கோட சொன்னா கையமிக்கணும், குளிக்க சுடு தண்ணி போட்டு எடுத்து சொன்னா போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கேமை இவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிறதா இந்த வாரத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்க போகுது இந்த கேம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பட் சர்வெண்ட் அண்ட் மாஸ்டர் ஓகே, இதுல யார் யார் மாஸ்டரா இருக்க போறாங்க, யார் யார் சர்வெண்டா இருக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ யார் யார் மாஸ்டரா இருந்தா சர்வெண்டா இருக்கிறவங்க யார் யார் இப்படி இருப்பாங்க, ஸோ இவங்களை வச்சு செஞ்சுருவாங்கன்னு அப்படி நினைப்பீங்களா? இவங்க சர்வெண்ட் ஆனா நல்லா இருக்கும், இவங்க சர்வெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இவங்க மாஸ்டர் ஆனா நல்லா இருக்கும், இவங்க எல்லாம் வந்து மாஸ்டர் ஆயிட்டா வந்து ரொம்ப கஷ்டம்பா, மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், கார்னர் பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி புள்ளி பண்ணிடுவாங்கன்னு யார் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த டாஸ்க் எப்படி கொண்டு போவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? சேஃப் கேம் ஆடுவாங்களா, இல்ல இந்த கோவா கேங்களா இண்டிவிஜுவலா இறங்கி விளையாடுவாங்களா, யாரா இருந்தாலும் பார்க்காம விளையாடுவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். திரும்பவும் சொல்றேன், மாஸ்டர் அண்ட் சர்வன் கேம் எப்படி இருக்க போகுதுங்கிறத கமெண்ட்ல போட்டு விடுங்க.